Hey guys, greeting of the session. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து we started with what is software, we understood what are the types of software with the example பார்த்தோம். We started and then we learned what is Android and then history பார்த்தோம், versions history பார்த்தோம், tools history பார்த்தோம் and then பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to get started. ஸோ இதுக்கு முன்னாடி செஷனில் வந்து how to install Android Studioன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ as far as now உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சு வாட் இஸ் சாஃப்ட்வேர், வாட் இஸ் ஆண்ட்ராய்டு, சில பேசிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆண்ட்ராய்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ how to install Android Studio நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் Android Studio, that will look like this as you are seeing on the screen. It will look like this. Okay. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let's start a simple hello world Android application. Okay, let's start with a simple hello world Android application. பார்க்கலாமா? ஸோ getting started, right? ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறீங்க, கூகுளில் போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஐ ஹவ் ஆல்சோ டோல்ட் யூ ஹவு டு இன்ஸ்டால் Android Studio. அதை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மேக். விண்டோஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பட்டன் இந்த சைடு இன்சைட் இருக்கும், க்ளோஸ் பட்டன் இருக்கும், மினிமைஸ் பட்டன் இருக்கும். இப்போ மேக்னால இன்சைட் இருக்கு, தட்ஸ் இட். மற்றபடி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திஸ் இஸ் த Android Studio டூல். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம we are going to develop Android applications. Okay, and we have also understood what is Android application, what is Android application development. இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் Android application பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், பட் இனிஷியலாக வந்து கிவ் எம்டி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த அப்ளிகேஷன் நேம். ஓகே, நீங்கள் என்ன தரீங்களோ அந்த அப்ளிகேஷன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன தரலாம், Android manifestor தரேன். ஸோ இந்த த்ரூ த செஷன் நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தெரியல அப்படின்னா திரும்ப வீடியோ ப்ளே பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஸோ வென் யூ ட்ரை டு ஆன்சர் வாட் எவர் த கொஸ்டின் ஐ எம் ஆஸ்கிங், உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா, இன்ட்ராக்டிவாக இருக்கும். நீங்களும் வந்து யோசிப்பீங்க, யோசிச்சு ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. தப்பாக இருந்தது அப்படின்னா ஓ இதுதான் ரைட் ஆன்சரான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ தட் இஸ் ரீசன், தட் இஸ் அ பர்பஸ் we are asking the question and we are learning the answer, right? So now the question is Play Store தெரியும் இல்லையா, Google Play Store. So let me repeat the question. Is it possible to have multiple apps with the same name? Play Storeல வந்து different application same name இருக்கலாமாங்கிறது தான் கொஸ்டின். இதுதான் வந்து Google Play Store இல்லைங்களா. இதில் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் சர்ச்சிங் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா as you can see கால்குலேட்டர் இருக்கு, சேம் நேம் தான். அண்ட் தென் இங்கே ஒரு கால்குலேட்டர் இருக்கு, இங்கே ஒரு கால்குலேட்டர் இருக்கு. ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஸ் வித் சேம் நேம் இருக்குது. பட் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பேக்கேஜ் நேம் வேறையா இருக்கும். ஓகே, as you can see here the package name is different. So that package name தான் வந்து என்ன தரும், இங்கே தரும். is this one. It can be anything, abcd.xyz என்ன இருக்கலாம், ijkl abcd என்ன இருக்கலாம். ஓகே, தட்ஸ் ஜஸ்ட் பேக்கேஜ் நேம். யூஸ்வலாக என்ன தருவாங்க அப்படின்னா டொமைன் நேம் தருவாங்க. இப்போ சப்போஸ் ranjit.com and then manifestor.in.com அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உங்கள் டொமைன், சப்போஸ் உங்கள் name.com அப்படின்னு that will be a unique, right? So that's what usually people give, and that is going to be your package name, that is going to be your application ID, right? And இதுதான் வந்து அப்ளிகேஷன் நேம். ஓகே, இதுதான் வந்து என்ன எங்கே வரும், உங்கள் ஃபோனில் மெனு போனாங்க இருக்கும், நிறைய அப்ளிகேஷன் நேம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இதுதான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். வேறு எதுவுமே தேவையில்லை. மேக் ஷூர் இட் இஸ் இன் ஜாவா. நம்ம வந்து ஜாவாவில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ண போகிறோம், ஜாவா. அண்ட் தென் கிளிக் ஃபினிஷ். ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா Android Studio இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ப்ளே ஸ்டோரில். ப்ளே ஸ்டோர்னு இல்லை, கூகுள் குரோம். அதில் போயிட்டு நீங்கள் கூகுள் குரோம் இல்லை வாட் எவர் த ப்ரௌசர் யூ ஹேவ், ஜஸ்ட் கூகுள் டவுன்லோட் Android Studio. அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால், நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லிப்பேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் அ ஒர்க்கிங் Android Studio ரைட் நவ். It is must now. Right now, you should be having a working Android Studio. அது இருந்தால் தான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து இனிமேல் எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஓகே, தேர் இஸ் நோ தியரி. ஃபைன். ஸோ தட்ஸ் இட்.
என்ன பண்ணேன், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுப்பேன். நான் யூஸ்வலி நேம் மட்டும் கொடுத்துட்டு இது 21. ஸோ வாட் இஸ் 21 அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் யூஸ் பார்த்தோம் இல்லையா, எவ்ரி வெர்ஷன் வில் ஹேவ் 3 parameters, வெர்ஷன் நேம் 5, வெர்ஷன் நம்பர் 9.0, ஐபிஐ லெவல் 28 தான் என்னது API லெவல். ஓகே, தட்ஸ் ஃபார் டெவலப்பர் ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 21 இங்கே தரேன் அப்படின்னா திஸ் அப்ளிகேஷன் ரைட் ஆண்ட்ராய்ட் மேனிஃபெஸ்டர் that will start working from 21 version only. ஏன் நான் லிமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா certain features are available from certain version only. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷேரிட் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஓகேவா, வைஃபை டைரக்டில் வந்து யூ ஆர் வாண்ட் டு ஷேர் சம் டேட்டா. நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, அந்த ஆப் வந்து வைஃபை டைரக்டர் ஃபீச்சர் யூஸ் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணுது, இன்னொரு டிவைஸ்லேருந்து ஒரு டிவைஸ்க்கு அனுப்புது அப்படின்னா அந்த ஃபீச்சர் லெட் சே தட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவோம், this app will start working from that particular version. Let's say KitKat லாலிபாப்ல இருந்தா ஒர்க்கும் அப்படின்னா நான் லாலிபாப்னு சொல்லிடுவேன். ஸோ பேசிக்கலி இந்த 20, 19, 18 டிவைஸ் அது ஒர்க் ஆகாது இந்த அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோர் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் என்கிட்ட 18 OS இருக்க டிவைஸ் இருக்கு அப்படின்னா என்னோட பிளே ஸ்டோரில் இந்த ஆப்பை காட்டாது. ஓகே, ஏன் திஸ் இஸ் அவாய்டிங் ரைட். இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து 18 டிவைஸ் வச்சிருக்கேன், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே ஃபைன், மூவிங் ஃபார்வர்ட். ஸோ பேசிக்கலி இப்போ நான் ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் தான் ஆகும். வித்தின் 10 seconds யூ கேன் பிகம் அ ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். இப்போ இது அவ்வளோதான், டன் இட், இட்ஸ் ரெடி நவ். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ஆண்ட்ராய்ட் அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் எப்படி பார்க்குதுன்னு இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹவு டு வாட் ஆர் த பிளேஸ் யூ கேன் சி த அவுட்புட் ரைட். ஸோ திஸ் இஸ் த ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் virtual device AVD எல்லாம் ஒரே நேம் தான், ஹலோ வேர்ல்ட். திஸ் இஸ் அப்ளிகேஷன் நேம், திஸ் இஸ் த சம் டிஃபால்ட் ஹலோ வேர்ல்ட்னு ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ இதில் இந்த சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிவன் சம் நேம் அண்ட் தென் கிளிக் ஃபினிஷ், தட்ஸ் இட். ஐ திங்க் டைப்பிங் நேம் உடனே 3 செகண்ட் 4 செகண்ட் ஆகும் இல்லையா, 4 செகண்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் பண்ணலாம். தட்ஸ் வாட் யுவர் சேயிங். இதுவும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் தான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் தான் ரைட். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக, ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரைட். ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் தான். ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஓகே, வாட் இஸ் திஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் மீ க்ளோஸ் எவ்ரி திங், இப்படி தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஆர் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, இது வந்து மேக் ஷூர் இட் இஸ் இன் ஆண்ட்ராய்ட். சம்டைம்ஸ் இது ப்ராஜெக்டில் இருக்கும், இதை வந்து கீப் இட் இன் ஆண்ட்ராய்ட். இது வச்சிட்டிங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்குள்ள RES ரிசோர்ஸ்க்குள்ள லேஅவுட்குள்ள ஆக்டிவிட்டி மைண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களோட XML ஃபைல். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வாட் இஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா இட்ஸ் அ screen. Each and every screen is called as activity. Okay, let me tell you, explain you. Understanding what is activity is the gateway of learning Android. And இப்போ என்ன புரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு அடுத்ததெல்லாம் புரியும். ஓகே, ஒரு ஒயிட் போர்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு ரேண்டமாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் 2 பட்டன் இருக்குது, சைன் இன் அண்டு சைன் அப். ஓகே, ஸோ எதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் இன்னு இருக்கு, சைன் அப்னு ரெண்டு. ஸோ யுவர் ஓப்பனிங் ஒன் அப்ளிகேஷன், அதில் என்ன இருக்குது, 2 பட்டன் இருக்குது, சைன் இன் சைன் அப். எதை கிளிக் பண்ணுவீங்க? வெரி ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் யூசர் என்ன பண்ணுவார்? சைன் அப் தான் கிளிக் பண்ணுவார். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்? ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், லொக்கேஷன், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? சப்மிட் கொடுப்பாரு. கொடுத்தா என்ன ஆகும்? இன்னொரு ஒரு ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்களேன், வெல்கம் யூசர் நேம் அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, வெல்கம் யூசர் நேம். ஸோ இன் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் ரைட், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல எத்தனை ஸ்கிரீன்ஸ் இருக்கு? இது ஒரு ஸ்கிரீன், இது ஒரு ஸ்கிரீன், இது ஒரு ஸ்கிரீன் ரைட். ஸோ இதுல இருந்து நான் என்ன கிளிக் பண்றேன்? சைன் அப் கிளிக் பண்றேன், இன்னொரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. சப்மிட் கிளிக் பண்றேன், இன்னொரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரீன் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவிட்டி. ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன் we have 3 activities. ஓகே,
ஸோ இனிமேல் எப்போ கேட்டாலும் சொல்லணும் வாட் இஸ் ஆக்டிவிட்டி. நான் கிளாஸ்லையும் கேட்பேன், நேரில் பார்க்க போல கேட்பேன், வாட் இஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னா யூ ஷுட் சே 3 பாயிண்ட்ஸ். தெளிவாக சொல்லணும். இன்டர்வியூ போனால் இதான் சொல்லணும். ஓகே, நீங்கள் எவ்வளோ தெளிவாக இன்டர்வியூ ஆன்சர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை இன்டர்வியூ வந்து இம்ப்ரெஸ் ஆவார். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் பேசிக்கல் வாட் இஸ் ஆக்டிவிட்டினா ஸ்க்ரீன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மித்தத்தில் அவர் சொல்லணும், அவர் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஓகே, ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லணும் தெளிவாக. ஓகே, let me type it. Each and ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தேவை அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஆக்டிவிட்டி தேவை அப்படின்னா யூ நீட் ஒன் XML ஃபைல் அண்ட் தென் ஒன் ஜாவா ஃபைல். இப்போ ஒரு ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா யூ நீட் ஒன் XML ஃபைல். XML ஃபைல் என்ன பண்ணுவோம்? டிசைன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு XML ஃபைல் தேவை அண்ட் தென் ஒரு ஜாவா ஃபைல் தேவை. ஜாவால என்ன பண்ணுவோம்? பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஜாவால என்ன பண்ணுவோம்? Absolutely, we give the coding. அதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பார்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? இட் இஸ் combination of Java file and XML file அப்படின்னு சொல்லலாமா? ஸோ தேர்ட் பாயிண்ட் தெளிவாக இன்னும் கொஞ்சம் அழகாகவே சொல்லலாம். நீங்க தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, we do design in XML functionality in Java. 3 பாயிண்ட் சிறப்பாக சொன்னீங்க அப்படின்னா இன்டர்வியூவர் இஸ் கெட்டிங் இம்ப்ரெஸ்ட். ரைட், தெளிவாக இருக்கணும். நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இவன்ட்ட என்ன இருக்குன்னு அவன் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து உங்களை யாருன்னு திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி இருங்க அவங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃபைன். இன்டர்வியூ செலக்ட் ஆகலாம் பெரிய விஷயம் இல்லை. ஐ வில் பி கைடிங் யூ, ஹெல்பிங் யூ அண்ட் ஐ வில் பி டெல்லிங் யூ ஹவு டு கிளியர் த இன்டர்வியூ. இன்டர்வியூ பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கோர்ஸ் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ண தேவையில்லை. ஜாப் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணும். கம்பெனி வில் ஹண்ட் யூ. ஓகே, அந்த அளவுக்கு நிறைய ஓப்பனிங் ஃபார் ஆண்ட்ராய்டு இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, ரைட் நோ வேர் இட்ஸ் பூமிங். ஓகே fine, so this is activity, right? Let's go back to my screen. I'm opening the Android Studio. Okay, so this is your Android Studio. So நான் சொன்னேன் இல்லையா, this இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு காட்டுது இல்லையா? அப்போ அந்த ஹலோ வேர்ல்டு காட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜாவா அண்ட் எக்ஸ்எம்எல் இருக்கணும் இல்லையா? ரைட், ஸோ இப்போ இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தானே. இந்த சென்ஸ் இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு காட்டுது இல்லையா, இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான் இல்லையா? அப்படின்னா இதுக்கு ஒரு ஜாவா அண்ட் எக்ஸ்எம்எல் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஜாவா ஃபைலும் XML ஃபைலும் தான் பார்க்க போகிறப்போ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் டூ த XML ஃபைல். இதுதான் அந்த XML ஃபைல். ஐம் மினிமைசிங் த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இதெல்லாம் யூஸ்ல இல்லையா அதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ப்ளூ பிரிண்ட் அண்ட் இது ரெண்டுமே காட்டும். ஸோ ப்ளூ பிரிண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் கீப் இட் இன் டிசைன். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் சேஞ்ச் திஸ் அண்ட் கீப் இட் டிசைன். ஏன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை. ஓகே ஓகே, ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட் ஷோ பண்ணது இல்லையா, திஸ் இஸ் கால்டு பேலட். ஓகே, இதுல இருந்து என்ன பண்ணுவோம்? காம்போனன்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஓகேவா? டெக்ஸ்ட் வியூ பட்டன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணா போதும். ஓகே, அது மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருப்பாங்க படிங்க என்னன்ட்டு, கோட் டிசைன் அண்ட் ஸ்ப்ளிட். திரும்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோட் உங்கள் சீன்லேயும் இருக்கும், டிசைன் அண்ட் ஸ்ப்ளிட். டிசைன் அப்படின்னா உங்க கிராஃபிக்கல் ப்ரிவியூ, அதில் தான் வந்து பேலட்டும் காம்போனன்ட்ரியும் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். அடுத்து கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் XML ஃபைலோட டிசைனோட கோடிங் இங்கே இருக்கும். இது XML ஃபைல் தான். நீங்கள் XML படிக்கணும்னு அவசியம் இல்லை. கோடிங் வில் பி ஜென்ரேட்டட் ஃபார் யூ ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஸ்ப்ளிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சைட் பை சைட் காட்டும். ஐ ரெக்கமெண்ட் யூ கைஸ் அஸ் அ ஃப்ரெஷர் டோன்ட் டூ இட். ஸ்ப்ளிட் வைக்காதீங்க. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, எமுலேட்டர் இது ப்ரிவியூ எதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க.
அதனால நீங்க ஓரளவுக்கு பழகுற வரைக்கும் இந்த இதுதான்ப்பா கிராபிக்ஸ், இதுதான்ப்பா எக்ஸ்எம்எல், இதுதான்ப்பா கோடிங் பாட்டுன்னு தெரியுது புரியுற வரைக்கும் கோட் வைங்க, டிசைன் போங்க, இப்படியே யூஸ் பண்ணுறேங்க புரியுற வரைக்கும். இஃப் யூ ஆர் வெரி நியூ தென் யூ கோ ஹெட் வித் லைக் திஸ். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹலோ இதுவே வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். ஓகே எக்ஸ்எம்எல் யார் அப்படின்னா HTML தங்கச்சி தான். ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக் இருக்கும் இல்லையா? பாருங்க டெக்ஸ்ட் யூ ஸ்டார்டிங் ஹியர், எண்டிங் ஹியர். The constraint layout is starting here and it is ending here, right? The hello world இங்க இருந்தா வருது. The hello world என்ன மாத்துறேன்? Hello Android manifestor மாத்துறேன். Hello Android manifestor மாத்துறேன். சரி டிசைனுக்கு பார்த்தா நெச்சு. So we have the update. It is updated to hello Android manifestor. So run பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? Hello Android manifestor run, right? இதுதான் ரன் பட்டன். இதை கிளிக் பண்ணா என்னாவும் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பட்டன் இருக்கும், அது போக இது இந்த மாதிரி மாறிடும். ரீரன் அப்படின்னு அர்த்தம், ரன் அகைன் அர்த்தம். ஓகே இது யூஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு. அப்ளை சேஞ்சஸ். ஓகே ஃபைன். ஓகே ஸோ இந்த பேலட்னா என்ன அப்படின்னா இங்கே தான் யூஐ காம்பனன்ட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப்பிங் த பட்டனை ட்ராப் பண்ணிட்டு கோடிங் போய் பார்த்தேன் அப்படின்னா கோடிங் இஸ் ஜெனரேட் ஃபார் மீ ஆட்டோமேட்டிக்கலி. இதை நான் டைப் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நோ ஐ டிடன்ட் டைப் இட், ரைட்? இதில் போய் ஜஸ்ட் சும்மா சைன் அப் அப்படின்னு மாற்றுறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் கிடையாது, ஈஸி தான். சேஞ்ச் இட், ரைட்? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் எக்ஸ்எம்எல்லாம் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. Everything is easy, predefined. Okay, I think so far any doubt, let me know, right? Fine. Okay, fine. Let me delete the button. இதுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட என்ன பண்றேன் அந்த டேக்குள்ள போயிட்டு ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் த டெக்ஸ்ட் சைஸ். SIZ தான் டைப் பண்ணுவேன். ஓகே whenever you want to do, ஃபுல்லாக டைப் பண்ணவே கூடாது. ஃபுல்லாக டைப் பண்ணால் கோடிங்கில் எரர் தான் வரும். உங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்களே அந்த கடைசி பேஜ் எடுத்து எழுதுங்க. never type the code, always use suggestion. If you type the code, you will get the error. எழுதிக்கோங்க. ஓகே அதுதான் வேத வாக்காக வச்சுக்கோங்க. கோடிங் டைப் பண்ண எரர் தான் வரும். ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணுறேன், SIZ டைப் பண்ணிட்டு ஐ எம் செலக்டிங் ஃப்ரம் சஜஷன். coding generated for me, right? இந்த டைப் பண்ணனா ANDROID colon text size டைப் பண்ணனான்னு கேட்டா இல்ல. ஸோ 32 SP. SPனா ஸ்கேல் பாயிண்ட். டெக்ஸ்ட் தவிர மற்ற எல்லாத்துக்குமே DP தான் கொடுப்போம். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூ சி டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்பிளிட்ல வச்சிருக்கேன், நீங்க ஸ்பிளிட்ல வைக்காதீங்க. ஓகே இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் குழப்பாம இருந்துச்சானா வச்சுக்கோ, நீங்களுமே யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ நான் என்ன சொல்றேன், வாட் ஐ சஜஸ்ட், கோடிங் பார்க்கணும்னா கோடில் வைங்க, ப்ரிவியூ பார்க்கணும்னா ப்ரிவியூவில் வைங்க, அவுட்புட் பார்க்கணும்னா ரன் பண்ணுங்க. ஓகே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் ஸ்டார்டிங் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் த கலர் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா how I'm going to change the color of the text. Simply go inside that edit text. அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வியூவோட டேகுள்ள போயிட்டு ஸோ எந்த டெக்ஸ்டோட கலர் மாற்றணுமோ அதில் போயிட்டு என்ன பண்ணுங்க COL 3 லெட்டர் தான் வந்துச்சா டெக்ஸ்ட் கலர். ஸோ நம்ம டைப் பண்ண என்ன பண்ணிடுவோம், இந்த சிஏத்துக்கு ஸ்மால் லெட்டரில் போட்டுருவோம். ஓகே அது எரர் ஆகும். அது என்ன பிரச்சனைன்னு சம்டைம்ஸ் சொல்லாது, ஃபுல்லாக எரர்னே வந்துட்டு இருக்கும், ரைட்? கலர் என்ன தரேன், #000 கொடுங்க. சைடில் வந்து இந்த பாக்ஸ் வரும் கலர் பேலட். கிளிக் பண்ணிட்டு வாட் எவர் கலர் யூ வாண்ட் யூ கேன் செலக்ட். அஸ் யூ கேன் சி டெக்ஸ்ட் கலர் மாறிடுச்சு. ஓகேவா, வேணா ரன் பண்ணி பார்க்கலாம். சரி கலர் மாறிடுச்சு, சைஸும் மாறிடுச்சு. ஓகே கைஸ் இதில் டவுட் இருக்கா? இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டார்ட் a நியூ ப்ராஜெக்ட். லெட் மீ ஜஸ்ட் லெட்ஸ் செட் சம் மைல்ஸ்டோன். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வாட் இஸ் சாஃப்ட்வேர்னு தெரியும், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தெரியும், அண்ட் தென் வாட் இஸ் ஆண்ட்ராய்ட் தெரியும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும், ஸ்டார்ட் a நியூ ப்ராஜெக்ட், கிவ் சம் அப்ளிகேஷன் நேம். அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டு கேபிட்டல் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டுடே அப்ளிகேஷன் அப்படின்னா T கேப்ஸில் இருக்கணும், A கேப்ஸில் இருக்கணும்.
ஓகே, நீங்க உங்க மொபைல் எடுத்து பாருங்க. மெனுவுல வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே வந்து ஆப் ஓப்பன் பண்ணி மெனு பண்ணி எந்த அப்ளிகேஷன் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகாது பாருங்க. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டட் டு ஹேவ் த அப்ளிகேஷன் நேம் இன் த கேபிட்டல் லெட்டர். ஓகே, கேபிட்டல் லெட்டர் நேம் வச்சுட்டு அண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சிம்பிளி பேக்கேஜ் நேம் மாற்ற வேணாம், அந்த ஒர்க் ஸ்பேஸும் மாற்ற வேணாம், இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நான் சொல்லியிருந்தேன், அதாவது இன்ஸ்டாலேஷன் 2 டைப்ஸ் சொல்லியிருந்தேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈகோனில் சேவ் பண்ணியிருந்தீங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஐஎன்எஸ் ஃபோல்டர், எஸ்டிகே ஃபோல்டர், அப்புறம் டபிள்யூஎஸ் ஃபோல்டர் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை டபிள்யூஎஸ்ல கொடுங்க டிஃபால்ட்டாக. அப்படி இல்லை வேணாம், ஐ வில் லெட் மீ கோ வித் த நார்மல் டிஃபால்ட் கிளாசிக் மெத்தட் அப்படின்னா ஜஸ்ட் சீக்வல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் மாற்றவில்லை, அப்படியே போயிருங்க. ஒர்க் ஸ்பேஸ் மாற்ற வேணாம். அண்ட் தென் கீப் இட் இன் ஜாவா. ஓகே, மினிமம் மிஸ்டேக் 21 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அந்த ஹலோ வேர்ல்டு என்ன பண்ணுங்க, உங்கள் பேரை மாற்றுங்க. ஹலோ வேர்ல்டை வந்து ஹலோ யுவர் நேம் மணி அண்ட் தென் மணி மிஸ்டர் ஸ்டூடெண்ட். ஓகே, இதுதான் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இதை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் பண்ணும்போது என்ன புரிய வரும் அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஃபெமிலைஸ் ஆகும், வாட் இஸ் ஆக்டிவிட்டின்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, வாட் இஸ் கோட் என்னன்னு புரிஞ்சிருக்கும், டிசைனை என்னன்னு புரிஞ்சிருக்கும், அது ப்ளூ பிரிண்ட் மினிமைஸ் பண்ணியிருப்பீங்க, அது க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் இந்த டெக்ஸ்டோட சைஸ் எப்படி மாற்றுறது, கலர் எப்படி மாற்றுறது லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அந்த டெக்ஸ்ட் எப்படி மாற்று லேர்ன் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் இட். ரன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஷுட் பி கெட்டிங் அவுட்புட் லைக் திஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ டூ த சேம் லைக் திஸ். தேங்க்யூ.